புதுமை என்ன இருக்கிறது தேவி? பூலோகத்தில் இருந்துதான் என்னையே பிரார்த்தனை செய்வது போல் இருக்கிறது. மாதா வாராய் புகை கேளாய். ஓ மாதா தீனதயாபரி தேவி அருள் புரி. தீனதயாபரி தேவி அருள் புரி. திருவே உன்னையே மறவே நானே. ஜபத பிரார்த்தனை உள்ளத்தை உருகச் செய்கிறது சுவாமி. ஜபத பூஜையும் விரதமும் வீணோ. செய்யும் முறைதான் செவி கேளாதோ. அந்த அபாகியவதி யாரோ? அவள் துயரம் என்னவோ கவனிக்க வேண்டும் சுவாமி. பரமேஸ்வரிக்கே கருணை பிறந்த பொழுது பிரயாணத்தை நிறுத்த வேண்டியதுதானே? மாதா உலகினில் யாரும் உணர்ந்தறியாத, உலகினில் யாரும் உணர்ந்தறியாத பூவினை இதுவோ நான் நகியேனே. ஏழையின் மீதே சோதனையேனோ. ஏழையின் மீதே சோதனையேனோ. வாழ்க்கையின் முடிவே இதுதானோ. மாதா யார் இந்த சுகுமாரி? இந்த இளம் வயதில ஏன் இப்படி துக்கப்பட வேண்டும் பிரபு? மாதா அதோ அந்த கரடிதான் அவள் கணவன். மானிட பெண்ணிற்கும் லிங்கத்திற்கும் தாம்பத்தியமா? எப்படி சம்பவித்தது சுவாமி? இந்த அனந்த சிருஷ்டியிலே எத்தனையோ விந்தைகள், எண்ணிறைந்த விபரீதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன.
வா புறப்படுவோம். இந்த கதை எப்படி நிகழ்ந்தது என்பதை ஆதியோடந்தமாக தெரிவிக்காத வரையில் நான் புறப்பட மாட்டேன். பெண்களோடு பிரயாணம் சுலபமல்ல என்பதை நிரூபித்து விட்டாய். அதோ பார், தாரா நகரம். அதையாளு உக்ரசேன மகாராஜன். பெயருக்கேற்றவன், பிடிவாத குணம் உள்ளவன். கடும் சினம் கொண்டாலும் சரி, கருணை காட்டினாலும் சரி, கட்டுக்கடங்காதவன். அவனுக்கு ரூபசுந்தரி, ஹேமசுந்தரி, குணசுந்தரி என்று 3 புத்திரிகள். குணசுந்தரி பிறந்த அன்றே அவள் தாய் இறந்து விட்டாள். அன்னை இல்லாத குறையின்றி அரசன் அரச காரியத்தையும் கவனியாது அவர்களை எவ்வளவு செல்வமாக வளர்த்து வருகிறான் பார். ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரோ பூஜா பலம் பெற்ற ராஜாவில் பெற்றெடுத்த பொன்னான செல்வமே கண்மணியே கண்ணூரங்காய் ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரோ. மகாராஜா இன்று கூட சபைக்கு விஜயம் செய்யவில்லை. மந்திரியாரே, மகாராஜாவுக்கு ஆண்மகவு இல்லாமையும் மகாராணியாரின் பிரிவுமே அவர் மனவேதனைக்கு காரணம். ஆகையால் வம்சக்ஷேமத்தையும் ராஜ்யக்ஷேமத்தையும் ஆலோசித்து மகாராஜா அவர்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதே எங்கள் மனோபீஷ்டம் என்று மன்னரிடம் விண்ணப்பிக்க வேண்டுகிறோம். கதை கதையா காரணமா? ஒரு ஊர், ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு 7 குழந்தைகள். இல்லம்மா, 3 குழந்தைகள். மூத்த மகள் பேர் ரூபா. ரூபா. 2வது மகள் பேர் ஹேமா. ஹேமா. பிறகு 3வது பெண்ணின் பேர் பொம்மை. இல்லம்மா, குணா. 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 பிரபு, யார் அது? மந்திரியார் பிரபு. வர சொல். வாருங்கள் வாருங்கள். முதலில் இங்க வந்து என் செல்வங்களை பாருங்கள். இந்த அலங்காரங்கள் எல்லாம் யார் செய்தென்று எண்ணுகிறீர்கள்? சித்தம் சித்தம், மகாராஜா அவர்கள் தான். அறிஞர் என்றால் அப்படி இருக்க வேண்டும். பாருங்கள், செல்வங்களை சீராட்டுவது ஒரு சிறந்த கலை. தாங்கள் சபைக்கு விஜயம் செய்யாவிட்டால் இந்த ராஜ்ய பரிபாலனம் கஷ்டம்தான். என்னையா கஷ்டம்? ஒரு அதட்டுல, ஒரு ஆக்ஞையில அமைதியா நடக்கும் ஆட்சிக்கு. மந்திரி, உங்கள் ராஜ்ய பரிபாலனத்தை விட கஷ்டமானது இதோ இந்த தாயற்ற செயல்களை பரிபாலனம் செய்வதும் பாதுகாப்பது. என்ன? எங்கள் விண்ணப்பம் உண்டு. என்ன அது? என்றென்றும் இந்த ஆட்சியை தங்கள் வம்சமே அனுபவிப்பதற்கு ஒரு ஆண் சந்ததிக்காக தாங்கள் மறுபடியும் உணர்ந்தோம். ஒரு வார்த்தை, ஒரு பானம், ஒரு பத்னி விரதம் கொண்டவன் நான். என்ன புதல்வர்கள் தானே வம்சாபிவிருத்தி? புதல்விகளின் அம்சம் அல்லவா? மந்திரி, இனி இவர்களே இந்நாட்டு வருங்கால ராணிகள். மீனாதேவி, மீனாதேவி, பால் கொண்டு வா, பால். சொல்லுங்கம்மா. ஷஜ்ஜா மஜ்ஜ கராஜ்ஜ வீஜ்ஜ வசுதஜாலாம் சமஜ்ஜாகிரே தரே தரே பட்டரே, குழந்தைகளை கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்களேன். பிரபு, நம் செல்வமணிகளுக்கு பிரஜைகள் அனுப்பிய புது வருஷ காணிக்கைகள் தயாரா இருக்கின்றன. பேஷ். கல்வியும் வந்து விட்டது, காணிக்கைகளும் குவிந்து விட்டன. வாருங்களம்மா. பார்த்தீர்களா? இவையெல்லாம் உங்களுக்கு தான். என்னென்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்களம்மா. இதெல்லாம் எனக்கு
எல்லாம் எனக்கே வேணும்ப்பா. சண்டை போடாமல் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் அம்மா. இது என்னுடையது, நான் தான் முதல்ல எடுத்துக்கொண்டேன். இது என்னுடையது, நான் தான் முதலில் பார்த்தேன். உனக்கு முன்னால் நான் தான் பார்த்தேன். உனக்கு முன்னால் நான் தான். பாருங்களப்பா, பாருங்களப்பா. சண்டை போட வேண்டாம் என்று சொல்லவில்லை. என் குழந்தைகளுக்கு நகைகள் என்றால் அளவு கடந்த பிரியம். அடேயப்பா, எவ்வளவு நகைகள் எடுத்துக்கொண்டார்கள். குணா எங்க? நீ என்னமா எடுத்துக்கொண்டாய்? அப்பா, பதிவிரதைகள் கதாமஞ்சரி. அடேயப்பா, பெரிய புஸ்தகம். இந்த அளவு கூட இல்ல. இது எதுக்குமா உனக்கு? இது உங்களுக்கு எனக்கா? மந்திரி, பட்டரே, மீனா, எல்லாரும் பாருங்க, என் குணா எனக்கு பரிசளித்தார். என் அம்மாவுக்கு அப்பா வென்றால் அவ்வளவு பிரியம். சீதாதேவி லங்கையில் அசோக மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறார். ராட்சசர் காவல் புரிகிறார். இந்த படம் சதிதேவி. அப்படி என்ற பார்வதி தேவி அம்மா தன் பர்த்தாவுக்கு இழிவு நேர்ந்ததென்று யோக பலத்தால் உயிரை இழந்ததும் பரமேஸ்வரன் வந்து அழைத்துச் செல்கிறார். திருவோடு ஏந்திடும் பரதேசியாம் அந்த சிவனுமென்றே முறை மீறி தட்சன் புகழ்றதை கேளாமல் முனிவு கொண்டு நெறியேது வழுவாமல் ஆத்ம கௌரவம் என்ற நிலை உணர்ந்து பரிவோடு சதிதேவி சிவனையே பதியாக மாலையிட்டார். இளம் வயதிலிருந்து கவனிக்கிறேன். இந்த சதிதேவி கதை என்றால் உனக்கு ஏன் இவ்வளவு உற்சாகம் குணா? அது என்னமோ, இந்த கதை எத்தனை முறை படித்தாலும் சலிக்கவில்லை மீனா. சதீதேவியின் பிரபாவம் எவ்வளவு புனிதமா இருக்கிறதோ கேள். அந்நாளில் தட்சனும் அகந்தையால் சிவனையே அழையாமல் யாகம் செய்தான். என் நாதனுக்கிந்த அவமானமா என்று இன்னலால் தந்தை முன்னே உன் சேயாய் உலகினில் உயிர் வாழ்வதோ என்று தன் யோக பலத்தினாலே தன் மானம் காக்கவே பதிபக்தி சிறக்கவே சதிதேவி உயிர் துறந்தாய். சகோதரி தேவி அபிமானத்திற்காக ஆவியை இழந்தாலே தவிர சதிதேவி வேறு என்ன சாதித்து விட்டாங்கம்மா? அவ்வளவு ஏளனமாக நினைத்தால் யாருமே பொறுக்க மாட்டார்கள். யாரு எப்படி இருந்தாலும் நாங்கள் மாத்திரம் பொறுக்க முடியாமல் தான் இந்த புராணத்தை மூடி வைத்து கிச்சி கிச்சி செய்து காதல் கீதம் பாடி செல்லலாம் என வந்தோம். தூது செல்லும் கோகிலம் ஒரு செய்தி சொல்ல போதே. தூது செல்லும் கோகிலம் ஒரு செய்தி சொல்ல போதே. காதல் யோகம் வந்ததாலே கவிதை பாடி தாவுதே. காதல் யோகம் வந்ததாலே கவிதை பாடி தாவுதே. கவிதை பாடி தாவுதே. தூது செல்லும் கோகிலம் ஒரு செய்தி சொல்ல போகுதே. உதய
சொல்ல பூவே, ஒரு செய்தி சொல்ல பூவே. பாஞ்சராஜகுமாரன் வல்லாலகுப்தன் சர்வாங்க சுந்தர புருஷன் பிரபு. பிரயோஜனமில்லை மந்திரி, பிரயோஜனமில்லை. தேச தேசிகளில் உள்ள இளவரசர்களை பார்த்தாலும் நம் குணாவிற்கு தகுந்தவரனே தென்படவில்லை. அப்போ மூத்த பெண்களுக்கு பிரபு இருக்கிறார்களே தங்கை பெற்ற மாப்பிள்ளைகள். அதோ அருமதி மகாராஜா, காலமதி மகாராஜா. சித்தம் சித்தம். தங்கை பெற்ற மாப்பிள்ளைகளும் செங்கை இல்லா மாப்பிள்ளைகளும் அவர்களும் ஒரு மாப்பிள்ளைகளா பிரபு? கௌரவம் இருக்காது. ஏன் இருக்காது? எம்மை முன்னிட்டு எம் மாப்பிள்ளைகளுக்கு, எமக்கும் எம் பெண்களுக்கும் அன்பும் மரியாதையும் காட்டி அனுசரிக்கக்கூடிய அவர்கள் திறமையாளர்களா எப்படி இருக்க முடியும் பிரபு? நாம் செய்வோம். சித்தம் சித்தம். பிறகு தங்கள் வம்சம் நிலப்பெறுவதற்கு போதும். ஒரு வார்த்தை, ஒரு பானம், ஒரு பத்னியின் விரதம். நம் அபிப்பிராயத்தை தெரிவித்து முதலில் தங்கையின் பிள்ளைகளை இங்கே வரவழையும். நாம் சஷ்டி பூர்த்தி மகோத்சவத்தன்றே வந்திருக்க வேண்டும். அவர்களின் அன்புகளின் மருமகன்மார்கள் ஸ்ரீ அருமதி மகாராஜா, ஸ்ரீ கால்மதி மகாராஜா. நமஸ்காரம் மாமா. சாஷ்டாங்க நமஸ்காரம் மாமா மகாராஜா. மரியாதையிலும் போட்டி போடுகிறீர்களே மகா புத்திசாலிகள் அப்பா. வெகு நாளைக்கு பிறகு பார்க்கிறேன். மிகவும் நன்றாக இருக்கிறீர்கள். அடக்கத்தின் அழகு, அறிவு நன்றாக படித்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாமா, தங்கள் கடிதத்தை அனைவருக்கும் நானே வாசித்து காட்டினேன். நான் அதற்கு அறுத்தம் திருத்தமாக கருத்தை விளக்கினேன் மாமா மகாராஜா. அறிவாளிகள் அப்பா. மந்திரி பார்த்தாயா? சித்தம் சித்தம். கல்விக்கடல்கள். இனி நீங்கள் இளைப்பாருங்கள். என்ன வேண்டுமென்றாலும் மந்திரி இருக்கிறார். கண்காட்சிக்கும் கலாகோஷ்டிக்கும் நம் பண்டிதர்களும் பாடகர்களும் எல்லாம் இவர்களின் பரிவாரமே. இதுவரை நீங்கள் நிலையற்ற மாப்பிள்ளைகள், இனி நிரந்தர மாப்பிள்ளைகளாய் இங்கே இருந்துவிட வேண்டும். இதுவே என் வார்த்தை. அப்படியே மாமா, சொற்படியே மாமா மகாராஜா. வெண்ணிலாவே
எங்களை பாக்குறீங்க? நாங்களும் உங்களை பார்த்தோம். நாங்கள் உங்களை பார்த்தோம். நீங்க எங்களை பார்க்கலன்னா நாங்க உங்களை பார்த்தோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏமா அப்பாவோட சொல்லி வெறும் மிரட்டலை தவிர நீங்க ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. எல்லாம் வெறும் வித்தாரம். வித்தாரம்னா வித்தாரம் எங்க மாமன் பெற்ற முத்தாரம். வித்தாரம்னா வித்தாரம் எங்க மாமன் பெற்ற முத்தாரம். வித்தாரம்னா வித்தாரம் எங்க மாமன் பெற்ற முத்தாரம். வித்தாரம்னா வித்தாரம் எங்க மாமன். என்னம்மா இதெல்லாம்? ஒன்றுமில்லைப்பா, எங்கள் ஆவலை தீர்த்துக் கொள்கிறோம். உங்கள் சஷ்டி பூர்த்தி நாங்கள் எல்லாம் கொண்டாட வேண்டும். அதை நீங்களே நிறுத்தீர்கள். உங்களுக்கு எப்படி கிடைத்தது? தங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு முதல்ல அங்க வையுங்கள். அப்பா, அத்தான்மார்களே, அவர்களை வைத்து விட்டு வெளியேறுங்கள். அப்பா அப்பா, உங்களுக்கு நாங்கள் அலங்கரிப்பதை பார்த்து அத்தான்மார்களே வெற்றி தொடாவையும் வீர சதங்கையும் தாங்களே அணிவிக்க ஆசைப்படுகிறார்களப்பா. ஆமாப்பா. அதேதான் மாமா, அதேதான். இதை ஆண்களே பூட்ட வேண்டும் என்று. அப்படியா? என் செல்வங்கள், என் மாப்பிள்ளைகள் யாரை நிராகரிப்பது? பொட்டுகிறா அப்பாவிகள், எனக்கு முன்கோபம் சகஜம். இன்றெல்லாம் நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். நீங்களும் எச்சரிக்கையா இருங்க. குணா எங்க? இன்னும் அலங்காரம் செய்து கொண்டே இருக்கிறாளப்பா. என்ன இவ்வளவு ஆரவாரமா இருக்கும்போது? தேவி, தயாபரி, ஜெகஜனனி, என் தந்தை எப்பொழுதும் ஆரோக்கியமாய் சுகமாய் ஆனந்தமாய் இருக்க அனுகிரகம் செய்வாய் தாயே. குணா, என் நலனை கூறி தேவியை பிரார்த்திக்கிறாயாமா? மந்திரி மேனா, பார்த்தீர்களா என் அருமை கூட எவ்வளவு உயர்வான பரிசு தந்தாள் என்று. பிரபு, சபையில் அனைவரும் காத்திருக்கிறார்கள். பாருங்களம்மா, சபைக்கு போகலாம்.